ஹலோ காய்ஸ்! எத்தன பேர் இந்த ட்ராமாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ எனக்கு தெரியல. ஆனா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ப்பா. ஏன்னா இந்த ஜோடி யாருக்கு தான் பிடிக்காது? ஸோ இன்னையிலேருந்து ஒரு புது ட்ராமாவ பார்க்க போறோம். எஸ்டர்டே அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்த்துடலாமா? ஸ்டார்ட்டிங்லேயே ஒரு த்ரில்லிங்கான சீன காட்டுறாங்க. நம்ம ஃபோர்ட்டு இந்த கதையில வீரன் பேர் வச்சிருக்கானுங்க. அவன் பாட் கிளப்ல உட்காந்துட்டு இருக்க, அப்ப இந்த பீட் இருக்கான்ல, இந்த கதையில கேல்வின் பேர் வச்சிருக்காங்க. அவன் வந்து அந்த வீரோட தலையில ஒரு தழும்பு மாரி இருக்கா, அத தொட்டு பார்த்துட்டு, "இப்ப இருந்து நான் உன்ன கவனிச்சுக்கிறேன் செல்லம்" அப்படின்ட்டு அவன குளிப்பாட்டி விடுறது என்ன, துடைச்சு விடுறது என்னன்ட்டு ஸ்டார்ட்டிங் சீன்ல காட்டியிருக்கானுங்களா, அப்படியே 1 இயர்க்கு முன்னாடின்னு சொல்லி காட்டுறாங்க. ஒரே பார்ட்டி சரக்கு கும்மாளமா தான் இருக்குது. யாருக்குடா அந்த பார்ட்டின்னு பார்த்தா நம்ம வீருக்கு தான். இவன் வந்து ஊர்ல இருந்து வந்திருக்கான் போல இருக்கு. ஏதோ பிசினஸ் விஷயமா இவனுக்காக அந்த வெல்கம் பார்ட்டி வச்சிருக்காங்க. யாருன்னா இந்த கென். இவங்க வந்து கிங்ஸ் குரூப் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வீடு வந்து விபிஜி குரூப்னு சொல்றாங்க. ஸோ 2 கம்பெனி ஏதோ ஒண்ணு சேர்க்கிற கான்ட்ராக்ட்டுக்காக தான் 2 பேரும் சந்திக்கிறாங்க போல இருக்குது. அப்படியே 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது, பின்னாடி இருந்து ஒரு வெயிட்டர் வந்து டமால்ன்ட்டு நம்ம வீரு மேல தட்ட, அவன் மேல ஃபுல்லா கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் விழுந்துருச்சா. யாருடா இந்த மாரி செஞ்சதுன்னு திரும்பி பார்த்தா, நம்ம கெல்வின் தான். ஸோ வீரு இந்த கேள்வின பார்த்ததுமே ஏதோ பிடிச்ச மாதிரி காட்டுறாங்க. விரக்கி விரக்கி அவனையே வேற பார்த்துட்டே இருக்க, உடனே இந்த கெயின் இருந்துட்டு, "டேய் என்னடா பண்ண? உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா அவன் மேல இந்த மாரி கொட்டியிருப்ப. அறிவில்ல, சாரி கேளு" அப்படின்னு திட்ட, அதுக்கு கேள்வியுமே சாரி சார் அப்படின்னு சொல்ல, சாரி மட்டும் சொன்னா போதுமா? அவரோட கோட் எவ்வளோ விலை தெரியுமா? நீ பாட்டுக்கு வந்து இடிச்சிட்டு மேல கூல் ட்ரிங்க்ஸ் ஊத்திட்டு போற, அறிவில்ல அப்படின்னு சொல்லி இந்த கென் என்னன்னா அந்த கேள்வின போட்டு திட்டிக்கிட்டே இருக்கான். இத பார்த்துட்டு இருந்த வீருமே, சரி விடுங்க இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆக்சுவலி நான் திருமணனால தான் அவன் கரெக்ட்டா வரும்போது நான் பார்க்காம விட்டுட்டேன். அந்த கூல் ட்ரிங்க்ஸ் விட்டுடுச்சு. நான் தான் ஆக்சுவலி அவனுக்கு சாரி சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அது மட்டும் இல்லாம ஒரு கர்ச்சீப் குடுத்து தொடச்சுக்கோ. வேற ஏதாவது ப்ராப்ளமா இருந்தா என்கிட்ட எதார்த்தத்துல சொல்லு அப்படின்னு சொல்ல, இந்த கென் இருந்துட்டு, போ இங்க நிக்காத, என் கண்ணு முன்னாடி நிக்காத போ அப்படின்னு சொல்லி அவன விரட்டி விட்டுறான். அவன் போனதும் கேள்வினும், சாரி இந்த மாரி பார்ட்டி உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணும்போது இந்த மாரி நடந்ததுக்கு சாரி. சரி நீங்க கன்டின்யூ பண்ணுங்க பார்ட்டிய, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு ஏற்கனவே டயர்டா இருக்கு, தூங்குற மாரி இருக்குது. நாளைக்கு உங்க அப்பாவ வேற நான் வந்து பார்க்கணும் இல்லையா? ஸோ நான் போய் தூங்குறேன் அப்படின்ட்டு அந்த கேள்வியினோட பேச்ச அப்படியே கட் பண்ணிட்டு இவன் போயிடுறான். அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காட்டுறாங்க. நம்ம வீருமே கென்னோட வீட்டுக்கு கிளம்பி போறான். ஏன்னா அந்த கிங்ஸ் குரூப்போட அப்பாவ பார்க்கறதுக்காக. அங்க போனதும் அவரும், "அப்பா உன்ன சின்ன வயசுல பார்த்தது, இவ்ளோ பெரிய ஆளா வளர்ந்துட்ட. வா வா வீட சுத்தி பாரு" அப்படின்ட்டு கூட்டிட்டு போறாரு. அது பார்த்தா பெரிய அரண்மனை மாரி இருக்குது. வந்ததும் தன்னோட பையன தான் பெருமையா சொல்லிட்டு இருக்கான். "இந்த வீட டிசைன் பண்ணதே என் பையன் தான் தெரியுமா? இவன் கூட உங்களோட பிசினஸ டை அப் பண்றதுல எங்களுக்கு எவ்ளோ பெருமை தெரியுமா? இவன் அவ்ளோ பெரிய ஜீனியஸ்" அப்படின்ட்டு அவன் பையன பயங்கர பெருமையா பேசிட்டு இருக்கான். அப்படியே கார்டன் எல்லாம் சுத்தி காட்டிட்டே இருக்கும்போது, இந்த கென்னுமே வீர்கிட்ட அவனோட பிசினஸ் பத்தி சொல்லிட்டே இருக்கிறானா. அதாவது விபிஜி குரூப்ன்றது பெரிய பிசினஸ் குரூப் போல இருக்குது. ஸோ எப்படியாவது அந்த குரூப் கூட இவங்க டை அப் பண்ணிக்கணுன்றதுக்காக, அதாவது இந்த கிங்ஸ் குரூப்பும் விஐபி குரூப் கூட வந்து சேர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக அப்படியே பெருமையா பேசிக்கிட்டே இருக்கான். "நான் இந்த மாரியெல்லாம் வேலை பார்த்துருக்கேன். இந்த வீட கட்டினது நான் தான். இங்க பாருங்க இன்னும் கார்டன்லாம் நான் இப்படி பண்ணிட்டே இருக்கேன். நான் ஹோட்டல்லாம் அவ்வளோ சூப்பரா பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நீங்க வந்து விசிட் பண்ணணும்" அப்படின்னு ரொம்ப பெருமையா பேசிட்டே இருக்க, இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த வீருமே, "சரி நான் இப்ப தானே வந்திருக்கேன். கொஞ்சம் டைம் கொடுங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் வேணா நம்ம கான்ட்ராக்ட் பத்தி பேசலாம்னு" சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப அந்த கார்னர்ல வைக்கிறதுக்காக இன்னொரு சிலைய கொண்டு வராங்களா, அந்த சிலை கூட கூட யார் வராங்கன்னா, கேள்வின் தான் வரான். இந்த கேனும் பார்த்துட்டு, "ஏதாவது ஒரு கலர் அடிச்சு ஏதாவது ஒரு மூலையில போய் வைங்க. நாங்க கெஸ்ட் கூட பேசிட்டு இருக்கோம்ல போங்க" அப்படின்ட்டு அங்க இருக்கவங்ககிட்ட சொல்ல, அதுக்கு இந்த கேள்வினுமே பார்த்துட்டு, "ஏதாவது ஒரு கலர் அடிச்சா நல்லா இருக்காதுண்ணா இந்த வீட்டுக்கு. இப்படியே இருக்கட்டும். அதுவும் முக்கியமா ஏதாவது ஒரு லொகேஷன பார்த்து தான் நான் வைக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத அவன் பேசிட்டு இருக்கிறத இந்த வீருமே பார்த்து ரசிச்சிட்டே இருக்க, அப்ப அங்க அப்பாவுமே இருந்துகிட்டு, "இது எங்களோட வேலை. நீ ஏன் இப்ப இங்க நின்னுட்டு இருக்க? போ உள்ள வேற இருந்தா வேலை பாரு" அப்படின்னு சொல்ல, அப்பதான் இந்த கேள்வியுமே, "அப்பா சரி ஓகே" அப்படின்றான். இவனும் இவனோட பையன் தான் போல இருக்குது. இத பார்த்த வீருமே, அப்பான்றானேன்ட்டு, அப்பன்னா இவனும் ஒரு பையன் தானா அப்படின்ட்டு பார்த்துட்டே இருக்க, கேள்வியுமே, "சரிப்பா நான் உள்ள போய் வேலைய பார்க்குறேன்ட்டு" அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிட்டான். கரெக்ட்டா இந்த வீருமே அவன நிப்பாட்டி, "ஒரு நிமிஷம். சார் இவன் உங்களோட பையனா? அப்பன்னா இவன் தான் உன்னோட 2வது பையனா? கென் நேத்து இவன நம்ம பார்க்கும்போது ஒரு இன்ட்ரோடக்ஷனும் பண்ணவே இல்லையே" அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பாவுமே, கெல்வின் நீ யாருன்றத சொல்லு. இப்ப என்னமோ சொன்னல்ல, அது என்னன்னு சொல்லிட்டு போ" அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த கேள்வியுமே, "இப்ப இந்த மாரி சிலைகள் வைக்கிறது வந்து ஏதோ கடமைக்கு, அழகுக்குன்ட்டு வைக்கக்கூடாது. அது எந்த இடத்துல வைக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் உள்ள வாழ்றவங்களுடைய லைஃப் ஸ்டைல வந்து உறுதியாக்குது" அப்படின்ட்டு ஏதோ இந்த அழகு கலைய பத்தி ரொம்ப தெளிவா எடுத்து சொல்ல, எல்லாம் கேட்டுட்டு இருந்த இந்த கென்னுமே, "இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்?" அப்படின்ட்டு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். ஒண்ணும் தெரியாத மக்கு போல இருக்குது. எல்லா பெருமையும் இவன் வாங்கிட்டு இருக்கான். இத கேட்டு முடிச்சுட்டு இந்த அப்பாவுமே, சொல்லிட்டேல்ல உள்ள போ" அப்படின்ட்டு ஒரு திட்டு திட்ட, இந்த கேள்வியுமே, சரிங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அவன் போறத இந்த வீரமே பார்த்துட்டு, "இவன எதுக்கு இந்த மாதிரி ட்ரீட் பண்றாங்க? ஒண்ணும் புரியலையே! நல்லவனா தானே தெரியறான்" அப்படின்ட்டு அவனையே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த வீருக்குமே அவனோட ரூம குடுத்துருக்காங்களா, அங்க வந்ததும் ஒரு லெட்டர் இருக்குது. அதுல என்னன்னா, இந்த வீட்ட ஒரு சின்ன டிராயிங் மாரி வரைஞ்சு எங்கெங்கெல்லாம் கேமரா இருக்குன்னு வரைஞ்சிருக்கான். அதுல வேற எழுதியிருக்கு, "இந்த வீட்ட சுத்தி இத்தன கேமரா இருக்கு. ஸோ உங்களுக்கு பிரைவசி வேணும்னா நீங்க பார்த்து நடந்துக்கோங்க" அப்படின்னு மட்டும் எழுதியிருக்கு. ஆனா அந்த லெட்டர் யார் எழுதுனாங்கன்றது தெரியல. இவனுமே
வீருமே அந்த வீட்ட சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது, கிட்டத்தட்ட நெறைய கேமரா இருக்கா? ஏன்டா இந்த வீட்ட சுத்தி இத்தன கேமரா வச்சிருக்காங்கன்ட்டு அவனுமே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே வந்து சாப்பிட வரும்போதும், "எங்க கேள்வின காணோம். அவரு வரமாட்டாரா சாப்பிட?" அப்படின்ட்டு வீரமே கேட்க, அவன் அப்படித்தான் கொஞ்சம் மூடி டைப்பு. யார்கிட்டயும் வந்து டக்குன்னு பேச மாட்டான். அவன் கிடக்குறான், "நீங்க உங்க சாப்பாட்ட என்ஜாய் பண்ணுங்க" அப்படின்னு சாப்பிட வைக்கிறாங்க. அப்படியே இவன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் ரூமுக்கு போம்போது, எதுத்தாப்புல தான் இந்த கெல்வினோட ரூம் இருக்கு போல இருக்குது. அவனுமே உட்காந்து, "நாளைக்கு கண்டிப்பா இந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடுங்க" அப்படின்னு ரொம்ப டென்ஷனா அத்தன மணிக்கு கூட உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்கானா, இதையெல்லாம் பார்த்து வீருமே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இத பார்த்து கேள்வினுமே, "என்ன இங்க நிக்கிறீங்க? ஏதாவது ப்ராப்ளமான்னு?" கேட்க, "இல்ல டின்னர் டைம்ல உன்ன ஆள காணோம். அதனால தான் சும்மா பார்க்க வந்தேன்" அப்படின்னு சொல்ல, "இல்ல நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டேன்" அப்படின்ட்டு இவனுமே பொய் சொல்ல, இந்த வீருக்குமே புரியுது இவன் பொய் சொல்றான் அப்படின்ட்டு. "நிஜமாவா?" அப்படின்னு கேட்க, "இல்ல எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு. எனக்கு பசிக்கும்போது நான் போய் சாப்பிட்டுப்பேன்" அப்படின்ட்டு இவனுமே சொல்ல, அதுக்கு வீரெல்லாம், "என்ன கென்னோட ஒர்க்க நீ பார்த்துட்டு இருக்கியா?" அப்படின்னு கேட்கறான் கரெக்ட்டா. அதுக்கு இவனுமே எந்த பதிலுமே சொல்லாம திரு திருன்னு முழிச்சுட்டு, "எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நான் அப்புறமா போய் சாப்பிட்டுக்கிறேனே" அப்படின்ட்டு கதவ மூட போக, இந்த வீர் வந்து கதவ மூட விடாம அப்படியே நின்னு அவனையே பார்த்துட்டு இருக்கானா, அதாவது "நீ பதில் சொல்லாம நான் இங்கேருந்து போக மாட்டேன்" அப்படின்ற மாரி அவனையே பார்த்துட்டு இருக்க, இந்த கேள்வியுமே அவன் கைய எடுத்து விட்டுட்டு கதவ மூடிடுறான். வெளியே நின்னுட்டு இந்த வீருமே எவ்வளோ கியூட்டா இருக்கான். இவனுக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. ஆனாலும் ரொம்ப கியூட்டா இருக்கான்ல அப்படின்னு வெளிய நின்னு சிரிச்சுட்டு இருக்கான். உள்ள இவனுமே ஏன் நம்ம கிட்ட இவன் இந்த மாரி பழகுறான் அப்படின்ட்டு இவனுமே நின்னு உள்ள சிரிச்சுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி நைட்டு இவனோட அசிஸ்டன்ட் கிட்ட இந்த கிங் குரூப்ப பத்தி எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு இருக்கானா, அவனுமே சர்ச் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். அதாவது வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்க 2 பேருமே. இந்த கிங் குரூப்ப பத்தி ஒண்ணும் அவ்வளவா பெருசா வெளிய தெரியல. நல்ல குரூப்பா தான் இருக்கு. அவங்க கூட நம்மளுக்கு கான்டாக்ட் வச்சுக்கிறதுனால ஒண்ணும் நஷ்டம் வரப்போறதில்ல. இருந்தாலுமே அவங்கள வந்து முன்னுரிமையா வச்சு நம்ம எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த வீருமே, நானுமே நோட் பண்ணேன். இங்க வந்ததுலேருந்து எனக்கு ஒண்ணும் டிஸ்டர்பன்ஸ் ஒண்ணும் ஆகல. இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளுக்குள்ள இருக்கு அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ஸோ டக்குன்ட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட அவன் பேசிட்டு இருக்கான். அப்படியே அந்த அசிஸ்டன்ட்டுமே, "நீங்க அந்த கத்தாரோட 2 பசங்கள பத்தி விசாரிக்க சொன்னீங்கல்ல, அதுல அந்த கேல்வின் தான் ரொம்பவே திறமைசாலி மாரி தெரியிறான். ஏனோ தெரியல அவன முன்னுரிமையே குடுக்க மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான் அவனுமே இருக்கான்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு வீருமே, "நீ என்ன அப்படி பேசுனன்னு?" சொல்ல, "அப்புறம் என்ன என்னோட பேரண்ட்ஸ் கூட எனக்கு யாருமே தெரியாது. கிட்டத்தட்ட நான் அனாதை மாரி தானே இருக்கேன்ட்டு" அந்த அசிஸ்டன்ட் அதாவது இவனோட ஃப்ரெண்டு தான் போல இருக்கு. இப்ப அசிஸ்டன்ட்டா நான் இருக்கேனா, இவனுமே, "நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நீனும் என்னோட ஃபேமிலி தான். சரி உனக்கு நெறைய நாள் நான் வெக்கேஷன் குடுத்துருக்கேன். உன்னோட பாட்டிமா கூட நீ சந்தோஷமா இருக்கணும். சரி இன்னொரு நாள் நம்ம பேசலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால கட் பண்றாங்க 2 பேருமே. வீருமே கால கட் பண்ணோனே, இந்த கேள்விய ஏன் இந்த மாரி நடத்துறாங்கன்ட்டு அவன பத்தி யோசிச்சுட்டே இருக்கும்போது, அவனோட டோருக்கு கீழ ஒரு லெட்டர் வந்து விழுகுதா, எடுத்து பார்த்தா, இவன் எங்கெல்லாம் நடந்து போயிருக்கான் அப்படின்ட்டு அந்த கேமரால பதிவாயிருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஃபோட்டோவா எடுத்து அதுல வந்திருக்குது. இவனுமே சந்தேகமா பார்த்துட்டே இருக்கான். இந்த வீட்ல என்னதான் நடக்குது அப்படின்ட்டு அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. எல்லாரும் காலையில சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்களா, அப்ப அவங்க அப்பாவுமே, "எங்க இந்த கென்ன காணோம்?" அப்படின்னு கேட்க, அங்க இருக்கக்கூடிய அந்த வெயிட்டருமே, "இன்னும் அவரு தூங்குறாரு சார்" அப்படின்னு சொல்ல, கரெக்ட்டா, "டேய் நான் தூங்குறத நீ பார்த்தியாடா? இன்னைக்கு மீட்டிங் இருக்குல்ல, நான் அத தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன்ட்டு" அப்படியே தூங்குன மூஞ்சோட வந்து உட்கார்றான் பொய் சொல்லிட்டு. இவன தான் அவங்க அப்பா வந்து தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க. அப்ப இந்த வீருமே கேட்குறான், "ஏன் அங்கிள் இந்த வீட்ட சுத்தி இத்தன கேமரா வச்சிருக்கீங்க? செக்யூரிட்டி கேமரா இதெல்லாம் தேவையா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு அவருமே, "என்ன மாதிரி பணக்காரவங்க எல்லாம் இந்த மாரி கேமரா வச்சுக்கிறது நார்மல் தானப்பா. ஏன்னா, என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு பிரச்சனை குடுக்குற மாரி தான் இருக்கு" அப்படின்ட்டு திரும்பி கேள்வின பார்த்து மொறச்சிட்டே இருக்கான். கேள்வினுமே திரு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். என்னதான் நடக்குதுன்றது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதா? இந்த மாரி லெட்டர்லாம் அனுப்புறது வீருக்கு கேள்வின் தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சா, அதனால திரும்பி அவனையே பார்த்துட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி வீருமே அவன் அசிஸ்டன்ட் கிட்ட இந்த பிசினஸ பத்தி பேசிட்டு இருக்கும்போது, அப்ப கேள்வினுமே வந்து, "நான் ஒண்ணு சொல்லுவேன். அத நீங்க வெளிய எதுவும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு கீழ லெட்டர் போட்டது எல்லாமே நான் தான். அத தயவு செஞ்சு எங்க அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க" அப்படின்னு சொல்ல, அதுக்கு வீருமே, "நான் ஏன் அத பத்தி உங்க அப்பா கிட்ட சொல்லப் போறேன்? உன்ன பார்க்க ரொம்பவே ஸ்மார்ட்டா இருக்க, அழகாவும் இருக்க" அப்படின்ட்டு பக்கத்துல வர, அவன் பக்கத்துல வந்தவனே கேள்வினுக்கு அப்படியே காதெல்லாம் ரெட் கலர்ல ஆயிடுச்சா, இவனுமே, "என்ன காதெல்லாம் ரெட் கலர்ல ஆகுது? ரொம்ப ஷை ஆகுறியா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு கேள்வியுமே, "என்ன நீங்க டீஸ் பண்ணாதீங்க" அப்படின்னு சொல்ல, "சரி நீ எதுக்கு எல்லாத்துக்கும் உங்க அப்பா சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு தனியாவே சுத்திட்டே இருக்க? உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா?" அப்படின்ட்டு வீருமே கேட்க, "நான் இத தான் சொல்ல வந்தேன். நான் உங்களுக்கு லெட்டர் போட்டத வந்து தயவு செஞ்சு எங்க அப்பா கிட்ட சொல்லிடாதீங்கன்னு" சொல்ல, "சரி இத்தன சுத்தி கேமரா இருக்கிறது எனக்கு என்ன பிரச்சனை வந்துற போதுன்ட்டு" வீருமே கேட்க, "ஆக்சுவலி அந்த கேமராலாம் உங்களுக்காக இல்ல, எனக்காக என்ன மானிட்டர் பண்றதுக்காக இந்த வீட்ல வச்சிருக்காங்க" அப்படின்னு சொல்ல, அதுக்கு வீருமே, "உனக்காகவா? அது சரி, அன்னைக்கு அந்த பார்ட்டில நீ என்ன வெயிட்டர் வேலைலாம் பார்த்துட்டு இருக்க? ஏன் உங்க அப்பா உனக்கு காசு தரதே இல்லையான்னு?" கேட்க, இவனுமே, "எங்க அப்பா எதுக்கு எனக்கு காசு தர போறாரு? எனக்கு 2 கை இருக்குல்ல, நானே உழைச்சு சாப்பிடுவேன்" அப்படின்ட்டு இவன் என்னமோ வீரவசனம் பேச, அது மட்டும் இல்ல, அன்னைக்கு கேள்வின் தான் என்கிட்ட இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி சொன்னா. ஏன்னா, ஏதோ ஒரு முக்கியமான வெல்கம் பார்ட்டின்னு சொன்னா. அதனால தான் நான் அந்த மாரிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, "ஓ! அப்ப அவ சொல்லி தான் நீ செஞ்சிருக்க. இருந்தாலும் அவன் எதுக்கு உன்ன அப்படி திட்டுனா? ஏதோ அண்ணன் தம்பி பேசுன மாரியே தெரியலையே" அப்படின்னு சொல்ல, "இல்ல
நார்மலாவே கேள்வின் என்கிட்ட அப்படித்தான் நடந்துப்பான். எனக்கு அது பழகிடுச்சு அப்படின்னு சொல்ல, அதுக்கு வீரெல்லாம் என்னமோ நடக்குது இந்த வீட்ல. சரி, உங்க அப்பாகிட்ட சொல்லக்கூடாது. அதுதானே? நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இவனுமே தேங்க்ஸ். சரி எனக்கு வேலை இருக்குது. எங்க அண்ணனோட என்கேஜ்மெண்ட் வேற இருக்கு இல்லையா? ஸோ நான் போய் நான் வேலைய பார்க்குறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடிட்டான். அவன் போனதும் வீருமே இந்த மாரி நல்ல பசங்க இன்னும் உலகத்துல இருக்காங்க போல இருக்கு. என்ன வேணா செய்வான் போல இருக்குன்ட்டு அவன நெனச்சு இவன் சிரிச்சுக்கிறான். அப்படியே கட் பண்ணி இவன் தான் நைட் எல்லாம் ஒர்க் பண்ணுவான்ல கேள்வின்னு. அவன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்போது வீருமே வந்து, "என்ன உனக்கு இங்கிலீஷ்ல சூப்பரா படிக்க தெரியும் போல இருக்கு. இத விட நீ ரொம்பவே டேலண்ட் பெர்சனா இருக்க" அப்படின்ட்டு சொல்ல, இவனுமே எந்திரிச்சு, "நீங்க ஏன் இப்படி உள்ள வந்தீங்கன்னு?" கேட்க, கதவு திறந்தது. நானும் தட்டி பார்த்தேன். நீ கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸ் பண்ணலையா? நான் பாட்டுக்கு உள்ள வந்துட்டேன். சாரி என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு கேட்க, அதுக்கு இவனுமே நான் சும்மா ரீட் பண்ணிட்டு தான் இருக்கேன்னு சொல்ல, இல்ல உன்னோட குடும்ப பிசினஸ்க்காக நீ ரொம்பவே உழைக்கிறேன்னு எனக்கு தெரியுது. என்ன உங்க அண்ணனுக்கு சேர்த்து நீ உழைச்சிட்டு இருக்க? அவன் எதுவும் செஞ்ச மாரி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டை டிசைன் பண்ணதும் நீ தான் இருக்கும். கரெக்ட்டா? அப்படின்ட்டு வீருமே கரெக்ட்டா கேட்க, இல்ல இது எங்க அண்ணனோட ஒர்க் தான். அவன் தான் எல்லாமே டிசைன் பண்ணான்ட்டு இவன் திரு திருன்னு முழிச்சுட்டே சொல்றதுலயே தெரியுது இவன் நல்லாவே பொய் சொல்றான் அப்படின்ட்டு. அதுக்கு வீரமே, "அப்படியா?" அப்படின்ட்டு ரொம்ப பக்கத்துல வந்து, "நீ நீ நல்லாவே பொய் சொல்ற. இதுல கூட உனக்கு டேலண்ட் இருக்கு." அப்படின்ட்டு அவனோட கண்ணாடிய கழட்டிட்டு, அப்படியே பக்கத்துல கிஸ் பண்ண மாரி வர, கேள்வினுமே அப்படியே கண்ண மூட இவன் கிஸ் பண்ண வரான் அப்படின்ட்டு ஒண்ணும் தடுக்கல வேற. இவனுமே திரும்பவும் கண்ணாடிய போட்டுட்டு, "கண்ணாடி இல்லாம பக்கத்துல பார்த்தா நீ எப்படி இருப்பன்ட்டு பார்க்கறதுக்கு தான் இப்படி பண்ணேன். கண்ணாடி இல்லாம நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க." அப்படின்ட்டு அவன டீஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். அவன் கிளம்பி போனதும் இவன்லாம் இப்ப இவன் என்ன சொல்லிட்டு போனா, "நம்ம கண்ணாடி இல்லாம அழகாவா இருக்கோம்." அப்படின்ட்டு கண்ணாடிய கழட்டிட்டு ஃபோன் மிரர்ல பார்த்துட்டு இருக்கான் அவன் மூஞ்ச. அப்படியே கட் பண்ணா இந்த கேன பார்க்கறதுக்காக வீருமே அவன் ஆஃபீஸ் வரைக்கும் போயிருக்கானா, அப்ப கரெக்ட்டா அந்த கேனோட ரூம்ல இருந்து ஒரு பொண்ணு அழுதுகிட்டே வெளிய போகுது. இவனுமே வந்து இப்ப வரக்கூடிய ஸ்டாஃப் எல்லாம் ஒழுங்காவே கோஆப்பரேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க பாருங்க. அவ ஒழுங்கா ஒர்க் பண்ணலையா, அதனால தான் திட்டி அனுப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி அனுப்புறான். சரியான பொறுக்கியா இருப்பான் போல இருக்கு இவன். அந்த பொண்ணு அழுதுட்டு போறதுலயே இவனுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் எந்த மாதிரி ஆளுன்ட்டு. இந்த விபிஜி குரூப்பும், கிங் குரூப்பும் ஏதோ ஒரு பிசினஸ் விஷயமா கான்ட்ராக்ட் போடுறதுக்காக தான் 2 பேரும் இப்ப சந்திச்சிருக்காங்களா? ஸோ இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வீருக்கு சுத்தமா பிடிக்கல. அதாவது ஏதோ மறைச்சு பேசுறாங்க மாரி இருக்குதா? ஸோ இவனே கரெக்ட்டா சொல்லிர்றான். நான் சைன் பண்ண வந்தது வந்து கொஞ்சம் தள்ளி போடலான்னு நெனைக்கிறேன். இப்பதான் உங்களோட என்கேஜ்மெண்ட் வேற இருக்குல்ல. ஸோ அது முடியட்டும். அதுக்கப்புறம் இத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாமே அப்டின்ட்டு மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிர்றானா, இந்த கேன்லாம் ச்சே இவன் கான்ட்ராக்ட் பண்ணியிருந்தா பெரிய பிசினஸ் சைன் ஆயிருக்குமே அப்டின்ற மாரி மூஞ்ச வச்சுக்கிட்டு, சரி இருக்கட்டுமே நீங்க அதுக்கப்புறம் கூட பேசிட்டு என்னன்றத சைன் போட்டுருங்க அப்டின்ட்டு ஒரு மாரி மூஞ்சி உருன்னு வச்சுட்டு தான் சொல்றான். அப்ப கரெக்ட்டா கேள்வினுமே, அண்ணா நான் இந்த டிசைன்லாம் முடிச்சுட்டேண்ணா. இந்த டாக்குமெண்ட்டும் நான் சரி பார்த்துட்டேண்ணா. உன்னோட மெயில்லேருந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு நீ அனுப்பிச்சுடுண்ணா அப்படின்ட்டு, அங்க யார் உட்காந்து பேசுறாங்க கூட பார்க்காம குனிஞ்சுக்கிட்டே பேசிட்டே வரேனா, அதுக்கு இந்த கேன்லாம் புடிச்சு திட்டுறான். நான் கெஸ்ட் கூட பேசிட்டு இருக்கேன். அறிவில்ல நீ கண்ணாடி போட்டிருக்கலையா இல்லையா? எதையும் நீ பார்க்க மாட்டியா? அப்படின்ட்டு திட்ட, அதுக்கு இந்த கேள்வியுமே சாரிண்ணா நான் பார்க்கல அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலி இவன் திட்டுறது வந்து இந்த வீருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லையா? அப்படியே கேன அடிக்கிற மாரி பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப இந்த வீருமே, சரி எனக்கு வேற வேலை இருக்கு. இங்கேருந்து கிளம்புறேன்ட்டு அவன் திட்டு வாங்குறத இவன் பார்க்க முடியல போல இருக்கு. உடனே வெளிய வந்துட்டான். கேள்வின் வர வரைக்கும் வெளியவே வெயிட் பண்ணி, "உங்க அண்ணனுக்காக நீ வேலை பண்றது உனக்கு ஒர்த்துன்னு தோணுதா? நீ ஏன் இந்த மாரி சீக்கிரட்டா அவனுக்காக வேலை பண்ணிட்டு இருக்க? இந்த வீட்ல உனக்கு என்னதான் வேலை?" அப்படின்னு கேட்க, அதுக்கு இந்த கேள்வினுமே, "எங்க அண்ணன் சொல்றான் நான் செய்யறேன்" அப்படின்ட்டு பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டு சொல்ல, "உன்னோட டேலண்ட்ட நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. உனக்கு தெரியுதா இல்லையான்ட்டு" இவன் திட்டி விட்டுர்றான். அதுக்கு அவன் எந்த பதிலும் சொல்லாம அங்கேருந்து கிளம்பி போக, அப்படியே கட் பண்ணி இந்த என்கேஜ்மெண்ட்ட காட்டுறாங்க. அங்க நெறைய பிசினஸ் மேன்லாம் வந்திருக்காங்களா, அந்த பொண்ணோட அப்பா வந்து லிக்கிட் "உங்க பொண்ணு ரெடி ஆயிட்டாங்களா?" அப்படின்ட்டு இந்த கேள்வினோட அப்பா பேசிட்டு இருக்க, கரெக்ட்டா அங்க வீருமே வர, இவங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் பண்ணி வைக்கிறாங்க. பொண்ணோட அப்பா இவரு தான், இவரு பெரிய பிசினஸ் மேன் அப்படின்ட்டு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. மிஸ்டர் லீக்கிட்டுமே, "உங்க அப்பாவ பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இப்படி கல்யாணம் பண்ணி கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி பேசுறதுனால, இப்ப நாமெல்லாம் ஒரே ஃபேமிலி ஆயிட்டோம்ல. உன்ன பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கப்பா" அப்படின்ட்டு அவர் நல்லபடியா பேசிட்டு இருக்காரு. அவனுமே, "எங்க அப்பா வந்து இந்த என்கேஜ்மென்ட்க்கு கங்கிராட்ஸ் சொல்ல சொன்னாரு" அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கனா, அப்ப இந்த கேனோட அப்பாவுமே, "உங்க பொண்ணு இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகலையா? என்னான்னு கொஞ்சம் போய் பாருங்க" அப்படின்ட்டு 2 பேருமே அங்கேருந்து கிளம்பி போறாங்களா, இந்த கேனோட அப்பாவுமே, "என்னடா ஆச்சு? இன்னும் அவ கிளம்பலையா?" அப்படின்னு கேட்க, அவனுமே ரொம்ப கடுப்பா பேசுறான். "அந்த பொண்ணு வேணான்னு சொன்னேன். நீங்க கேட்டீங்களா? இப்ப பாருங்க, ஏதோ வேண்டா வெறுப்பா இந்த என்கேஜ்மென்ட்க்கு ரெடி ஆகுற மாரி நான் எத்தன தடவ கால் பண்ணேன் தெரியுமா? அவ ரொம்ப திமிரா பண்ணிட்டு இருக்கா" அப்படின்ட்டு அந்த பொண்ண புடிச்சு திட்டிட்டு இருக்கான் இவனுமே. அதுக்கு இவருமே, "கொஞ்சம் பார்த்து பேசு. மிஸ்டர் லீக் இங்க தான் இருக்காரு. அவங்க பொண்ண பத்தி நீ இப்படி திட்டுற அப்படின்னு தெரிஞ்சா, இந்த என்கேஜ்மெண்ட்ட அவர் கேன்சல் பண்ணிடுவாரு" அப்படின்னு திட்டி விடுறான். இந்த என்கேஜ்மெண்ட்டே பிடிக்கல போல இருக்கு அந்த பொண்ணுக்கும். ஏன் இந்த கேள்விக்குமே பிடிக்கல. ஜஸ்ட் இந்த
பிசினஸ்க்காக மட்டும் 2 பேருக்கு என்கேஜ்மென்ட் பண்றாங்களா, அதனால ஏதோ ஒரு பெரிய தகராறு நடந்துட்டு இருக்கு உள்ளார. அப்படியே கட் பண்ணி அந்த பொண்ண காட்டுறாங்க. அவ என்னமோ ரொம்ப கூலா என்கேஜ்மென்ட் ட்ரெஸ்ஸ கூட போடாம ஏதோ பிசினஸ் விஷயமா டைப் பண்ணிட்டு இருக்காளா. அவங்க அப்பா, அம்மா வந்து "இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கு. என்ன நீ ட்ரெஸ் அப் கூட பண்ணாம இருக்க" அப்படின்னு ஒரு திட்டு திட்ட, அவளுமே ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டு பக்கத்துல வந்து வைக்க, "நீ ஏன் இன்னும் ரெடி ஆகாம இருக்கன்ட்டு" இவரும் கத்த, அவளுமே "நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, இந்த மேரேஜ்ல எனக்கு விருப்பம் இல்லன்னு சொல்ல, இந்த மேரேஜ் நடந்தா தான் நம்மளோட பிசினஸ் வந்து மேலும் குரோத் ஆகிட்டே இருக்கும்ன்ட்டு இவரும் சொல்ல, இவளுமே என் லைஃப்ப பத்தி நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கலன்னு சொல்ல, அது எனக்கு தேவையில்லாத விஷயம்ன்ட்டு இவரு என்னமோ கண்டுக்காத மாரி பேசிட்டு இருக்க, அந்த உங்களுக்கு வரப்போறான்ல மருமக, அவன் கேன பத்தி உனக்கு தெரியுமா? சரியான பிளே பாயாமான்னு சொல்ல, ஏற்கனவே உன் தம்பி பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டே இருக்கான். இப்போ உன்ன விட்டா வழியே இல்லன்னு சொல்ல, அப்ப என்ன வச்சு என்ன நீங்க பிசினஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? சரி ஓகே. இனிமேல் நான் இந்த வீட்ல இருக்கணும்னு அவசியம் இல்ல. என்னோட 20% ஷேர எனக்கு குடுத்துருங்க. நான் வெளிய போயிர்றேன் அப்படின்னு சொல்ல, நீ ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? அப்பன்னா இந்த குடும்பத்துல உனக்கு அக்கறை இல்லையா? அப்படின்னு கேட்க, என்ன வச்சு நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட்டு என் மேல நீங்க அக்கறை இருக்கீங்களா? அப்படின்ட்டு 2 பேரும் சண்டைய போட்டுட்டு இருக்க, கரெக்ட்டா இந்த கேனோட அப்பாவுமே கால் பண்ணிடுறாரு. ஏன்னா என்கேஜ்மென்ட்க்கு டைம் ஆயிடுச்சு போல இருக்கு. இவளுமே சரி உங்களால முடிஞ்சத நீங்க பண்ணுங்க. என்னால முடிஞ்சத நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசி முடிக்க, அப்படியே கட் பண்ணி இந்த என்கேஜ்மென்ட்டும் ஆரம்பிக்குது. ஏதோ வேண்டா வெறுப்பா பக்கத்துல இவனும் நின்னுட்டு இருக்கா. கைய பிடிக்க கூட ஆசை இல்ல. ஐயேன்ற மாரி நின்னுட்டே இருக்க, இவனுமே மைக் எடுத்து பேசுறான். "இவ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ். எப்படியோ இவ கூட நான் மேரேஜ் பண்ண போறேன். இங்க வந்து எங்கள வாழ்த்துனதுக்கு ரொம்பவே நன்றி. நாங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்" அப்படின்ட்டு பொய்யா நடிச்சிட்டு இருக்கா. இவளுமே சொல்றா சொல்லு, உருட்டுறா உருட்டுரு அப்படின்ற மாரி சிரிக்காம அப்படியே நின்னுகிட்டே இருக்க, "எக்ஸ்கியூஸ் மீ" அப்படின்ட்டு 2 போலீஸ் உள்ள நுழையிறானுங்க. கெயின்லாம் லைட்டா பதர்றான். வந்த போலீஸுமே இந்த மாதிரி காசு மோசடி பண்ணதுல இவன் மேல ரொம்ப குற்றச்சாட்டுல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல, வீருமே கீழ உட்காந்துருப்பானா, இது என்னடா புது பிரச்சனையா இருக்குன்ட்டு பார்த்துட்டு இருக்க, அந்த போலீஸுமே எதா இருந்தாலும் நீங்க கோர்ட்ல வந்து சொல்லுங்க. நெறைய பேர் உங்க மேல ஃபைல் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, கெயினோட அப்பாவுமே நான் தான் இவரோட அப்பா. நீங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு நெனைக்கிறேன். என் பையன் இந்த மாரிலாம் பண்ண மாட்டான். பாருங்க இன்னைக்கு இவனுக்கு என்கேஜ்மென்ட் எவ்ளோ பிசினஸ் மேன்ஸ் இங்க வந்திருக்காங்க. எதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த போலீஸுமே இல்ல சார் இது பெரிய பிரச்சனையா ஆயிட்டு இருக்குது. பாருங்க நாங்க எல்லாமே ப்ரூஃபோட தான் வந்திருக்கோம். இப்போ உங்க பையன நாங்க அரெஸ்ட் பண்றோன்ட்டு கைய பிடிக்க, அந்த பொண்ணுக்கு தான் ரொம்ப குளு குளுன்னு இருக்கு. அப்பா நம்ம இதுலருந்து தப்பிச்சுட்டோமான்ட்டு அவ அங்கேருந்து விலகி போயிட்டா. அப்பா என்ன காப்பாத்துங்க அப்படின்ட்டு அவனுமே பதற, அதுக்கு அந்த பொண்ணோட அப்பாவுமே நீ எந்த தப்பும் பண்ணலன்னா, நீ ஏன் இவ்ளோ பதர்ற? அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்குறாரு. கெயினோட அப்பாவுமே என் பிள்ளைய விடுங்கன்னு சொல்ல சொல்ல, கெயின அங்கருந்து இழுத்துட்டு போயிட்டாங்களா, அப்ப அந்த பொண்ணுமே எப்படியோ இந்த நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு. இன்னமும் அவர் கூட நீங்க பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்பா? அப்படின்ட்டு சொல்லிட்டு கிளம்பிட்டா. இந்த கெயினோட அப்பாக்குலாம் பயங்கர அவமானமா போயிச்சா, நேரா போய் கேள்வின புடிச்சு திட்டிட்டு இருக்காரு. நீ தானே போலீஸ்க்கு கால் பண்ணது? என் பிள்ளைய பிடிச்சு குடுத்தது நீ தானே? அப்படின்னு கேட்க, அதுக்கு கேள்வியுமே, "அப்பா என்னப்பா ஆச்சு?" அப்படின்ட்டு வந்து கேட்க, "எனக்கு தெரியும்டா. பின்னாடி இருந்துகிட்டு நீ தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்க. என் பிள்ளைய நீ தானடா போலீஸ்க்கு கிட்ட பிடிச்சு குடுத்த. எனக்கு தெரியும். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தான். அது கெயின் மட்டும் தான். நீ என் பையனே இல்லடா" அப்படின்ட்டு ஒரு கத்து கத்த, அதுக்கு இவனுமே, "என்ன நீங்க பிள்ளையா பார்க்கணும்னாலும் பரவாயில்லப்பா. அண்ணனுக்கு எதுவும் நான் ஆக விட மாட்டேன். ஏன்னா, அவன் என்னோட அண்ணன். நான் எப்படி அவன கஷ்டப்படுத்துவேன்னு நீ நினைக்கிறீங்க? அவனுக்காக தானே நான் உழைச்சுக்கிட்டே இருக்கிறேன். நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க" அப்படின்ட்டு இவன் ஒரு கேள்வி கேட்க, அதுக்கு இவனுமே, "அப்பன்னா சரி, நீ இந்த குடும்பத்துக்காக உழைக்கிறல்ல, அப்பன்னா அவன் செஞ்ச தப்ப நீ தான் செஞ்சேன்ட்டு ஒரு கல்ப்ரேட்டா மாறு. வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு கேள்வியுமே, "அது எப்படிப்பா என்னால முடியும்? என்னால வர முடியாது" அப்படின்னு சொல்ல, "அப்பன்னா உன் அண்ணன நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா?" அப்படின்ட்டு அவன் பெரிய பையன் செஞ்ச தப்பெல்லாமே இவன் மேல போடுறதுக்காக இவன் பிளான் பண்ணிட்டு இருக்கானா, அதுக்கு கேள்வியுமே, "என்னால அந்த மாரி எப்படிப்பா பண்ண முடியும்?" அப்படின்ட்டு ஒரு கேள்வி கேட்க, "அது என்னால முடியும். இந்த குடும்பத்துக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா? இந்த கிங்ஸ் குரூப்புக்காக ஏன் உங்க அண்ணனுக்குனா விட்டுடு. எனக்காக நீ பண்ண மாட்டியா? நீ எதுவுமே செய்ய மாட்டேன்னா, இந்த வீட்ட விட்டு நான் உன்ன அனுப்பிச்சுருவேன்" அப்படின்ட்டு ஒரு மிரட்டு மிரட்ட, இப்படி இவங்க 2 பேரும் பேசுறது எல்லாமே அங்க வந்து வீருமே ஒளிஞ்சு நின்னு கேட்டுட்டே இருக்கான். இவனுமே, "இன்ன வரைக்கும் என்ன உங்க பையனா கூட நீங்க ஏத்துக்கிட்டதே இல்ல. இந்த குடும்பத்துக்காக நான் உழைச்சிட்டு தானே இருக்கேன். இருந்தாலுமே எனக்கு ஏன் இவ்ளோ கஷ்டத்த குடுத்துட்டே இருக்கீங்கன்ட்டு" இவன் அழுதுகிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கானா, அதுக்கு இந்த கேள்வியின் அப்பாவுமே, "நீ இப்ப இவ்ளோ பேசுறதுல ஒரு பிரயோஜனமே இல்ல. இந்த குடும்பத்துக்காக நீ அடுத்த ஸ்டெப் என்ன வைக்க போற? அவனுக்காக நீ இந்த தடவ நான் தான் செஞ்சேன்ட்டு உள்ள போ. அடுத்த நாளே நான் உன்ன பெயில் எடுத்துடுறேன். இந்த ஒரு தடவ மட்டும் எங்கள நீ காப்பாத்துடா" அப்படின்ட்டு இவன் கெஞ்சி கேட்க, அப்பா கேட்குறாரேன்ட்டு, "சரி ஓகே. அண்ணனுக்காகவும் உங்களுக்காக நான் செய்யறேன்" அப்படின்ட்டு ஒத்துக்கிறான். அப்படியே சந்தோஷத்த பார்க்கணும் இந்த அப்பாவுக்கெல்லாம். அப்படியே இந்த பக்கம் இதையெல்லாம் கேட்டுட்டு போயி, வீருமே மிஸ்டர் ஓட்டர் அப்படின்றவருக்கு கால் பண்ணி, கெயின் இந்த மாரி மணி மோசடி பண்ணா இல்லையா? அது பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்க, அந்த பக்கம் இருந்த அவருமே, "அது ரொம்பவே காம்ப்ளிகேட்டட். இது உள்ள போனவ வந்து டக்குன்ட்டு வெளிய வர முடியாது" அப்படின்ட்டு அந்த பக்கம்
இருக்கிறவ சொல்லமே இவனுமே இல்ல. அவனுக்கு பதிலா இன்னொருத்தன் உள்ள போறான் போல இருக்கு. ஸோ அவன் வந்து கல்ப்ரேட் இல்ல. அவன நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்டின்ட்டு இவன் யார்கிட்டயோ சொல்லி முடிக்கிறான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல இந்த கேள்வின கூட்டிட்டு அவங்க அப்பாவுமே ஜெயிலுக்கு போக, அங்க அவங்க பையன் என்னமோ பல வருஷம் ஆன மாதிரி "அப்பா" அப்படின்னு ஓடி வந்து கட்டிப்பிடிக்க, "ஏப்பா ஜெயில்ல உள்ள இருந்தது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சா? சரி, சரி நம்ம வா போலாம்" அப்படின்ட்டு கேள்வின ஒரு பார்வை கூட பார்க்காம அந்த கெய்ன கூட்டிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன கேள்வின தூக்கி ஜெயில்ல போட, அவன அதுக்கப்புறம் பார்க்க கூட யாருமே வரலையா, அவனுமே பயந்துகிட்டே உள்ள உட்காந்துக்கிட்டே இருக்கான். அப்படியே நைட்டும் ஆகுது. திடீர்ன்ட்டு ஒருத்தன் உள்ள வந்து நம்ம கேள்வின போட்டு அடி அடின்னு அடிக்க, இவனுமே "என்னாச்சு? நீ யார்? ஏன் உள்ள வந்து இப்படி அடிக்கிறன்னு?" கேட்க, அவனுமே உன் அண்ணன் என் தங்கச்சிகிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். அதனால அவ எவ்வளோ டிப்ரஷன்ல இருக்கா தெரியுமான்னு சொல்ல, அது அவன் பண்ணதுக்கு என்ன ஏன் அடிக்கிறேன்ட்டு கேள்வின்னு கேட்க, அவன் உன் அண்ணன் தானே! அவன் குடுத்த இந்த அடியில நீ குடுத்துரு" அப்படின்ட்டு இவன போட்டு மிதி மிதின்னு மிதிக்க, அங்க இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாம், "ஏய் நீ ஏன் இப்படி உள்ள வந்த?" அப்படின்ட்டு அவன கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி அவன் காசு குடுத்து உள்ள வந்திருப்பான் போல இருக்குது. கேள்வின்மே இந்த அடிலாம் நமக்கு தேவையா? அப்படின்ட்டு அப்படியே குறுகி போய் அழுதுட்டு கிடக்குறானா, அப்படியே அடுத்த நாளும் விடியுதா, இவன ஜெயில்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. "நீ போப்பா" அப்படின்னு சொல்ல, அவனுமே "எங்க அப்பா வந்தாரா? அவர் தான் என்ன பெயில் எடுத்திருக்காரா?" அப்படின்னு அவருமே இல்லன்னு சொல்ல, வெளிய வந்து பார்த்தா, நம்ம வீர் தான் இவன வெளிய எடுத்திருக்கானா, போகும்போதுமே கேட்குறான், "நீ ஏன் என்ன வெளிய எடுத்த?" அப்படின்னு கேட்க, அதுக்கு வீருமே, "உன்ன சுத்தி ஏதோ தப்பு நடக்கிற மாரி இருந்துச்சு. அதனால தான் உன்ன காப்பாத்துனேன்னு" சொல்ல, இவனுமே தேங்க்ஸ் சொல்லிட்டு, "எங்க அப்பா தான் சொல்லி அனுப்புனாரான்னு?" கேட்க, "யாரு? உங்க அப்பா. உங்க அப்பாவ என்ன நீ நம்பிட்டு இருக்கியா? இது நானா தான் செஞ்சேன்" அப்படின்ட்டு வீர் சொல்ல, அப்புறம் "நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். ஏன்னா, உங்க வீட்ல இருக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி கேமராலருந்து என்ன நீ காப்பாத்துன இல்லையா? ஸோ, உன்ன நான் ஜெயில்லருந்து எடுத்தேன்ட்டு உங்க ஃபேமிலி கிட்டலாம் சொல்லக்கூடாது. எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றியா?" அப்படின்ட்டு சரி ஓகேன்ட்டு 2 பேருமே ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. "அப்புறம் என்ன உன் கிளாஸ காணோம்? என்ன உன் மூஞ்சிலலாம் பஞ்சர் ஆக்கி வச்சிருக்காங்க?" அப்படின்னு கேட்க, அதுக்கு கேள்வினுமே, "ஆமா, இது கூட எங்க அண்ணனால தான் நடந்துச்சு" அப்படின்னு சோகமா சொல்ல, அதுக்கு வீரலா, "உனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் நான் பண்ணியிருக்கேன். ஸோ, எனக்கு நீ என்ன ஈடுகட்ட போறன்னு?" கேட்க, இவனுமே திரு திருன்னு முழிக்க, "இன்னைக்கு ஒரு நாள் என் கூட இருக்கியா? அதுவும் தனியா?" அப்படின்னு கேட்டவனே, அது என்ன அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கேள்வினுக்கே புரியுதா? டக்குன்ட்டு ஒரு மாரி வெட்கப்பட்டு திரும்பிக்க, "ஏய்! நீ என்ன இதுவரைக்கும் எதுவுமே நடக்கலையா உனக்குள்ள? நீ என்ன வெர்ஜினா?" அப்படின்னு கேட்க, அதுக்குமே இவன் எதுவுமே பதிலே சொல்லல. அதுக்கு வீரலாம், "சரி, சரி நீ ரொம்ப வெட்கப்படுற" அப்படின்ட்டு அப்படியே அவன மெல்லமா தடவ, அதுக்குமே அவனுக்கு ரொம்ப கூச்சப்படுதா, "சரி, சரி ஓகே நான் எதுவும் தொடல" அப்படின்ட்டு கார ஓட்டிட்டு தனியா கூட்டிட்டு போறான் அவன. அப்படியே கூட்டிட்டு போறான், கூட்டிட்டு போறான். யாருமே இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போக, இவனுமே "ஏன் இங்க கூட்டிட்டு வந்த?" அப்படின்னு கேள்வின்னு கேட்க, "நீ ரொம்பவே ஸ்ட்ரகிள் இருக்கு இல்லையா? கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏர் வாங்கலாம்" அப்படின்ட்டு கார்ல இருக்கக்கூடிய அந்த டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட, இவனுமே "நல்லா இருக்கா இந்த வியூ?" அப்படின்ட்டு வீருமே கேட்க, நல்லா இருக்கிற மாரி தான் இருக்கு. இருந்தாலுமே எனக்கு கிளாஸ் போடாம இருக்கிறனால கிளியரா தெரியல" அப்படின்னு சொல்ல, உடனே இந்த வீருமே கொஞ்சம் பக்கத்துல வந்து "இப்ப தெரியுதான்னு?" கேட்க, அதுக்கு அவனுமே தெரியலன்னு சொல்ல, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்து தெரியுதான்னு கேட்க, அதுக்கு அவனுமே தெரியலன்னு சொல்ல, ரொம்ப பக்கத்துல வந்து கிஸ் பண்ற மாதிரி "இப்ப தெரியுதா?" அப்படின்னு கேட்க, அவனுக்குமே அது புரிஞ்சிருச்சா, இப்ப நல்லா தெளிவா தெரியுது" அப்படின்ட்டு கேள்வின்னு சொல்ல, அப்புறம் என்ன வீரெல்லாம் பச்சக்குன்னு ஒரு முத்தத்த குடுக்க, கேள்வினுக்கு இந்த வீர் வந்து நடந்துக்கிற விதம் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தே பிடிச்சிருக்குமா, ஸோ அவனுமே ஈடு குடுக்குறான். அப்புறம் என்ன 2 பேருமே அன்னைக்கு நைட்டு கார்லயே கச்சா முச்சாலாம் பண்ணி முடிக்க, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கேள்வின் வீர பார்த்து சொல்றான், "இதுக்கப்புறம் நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். எது வேணாலும் கேளு" அப்படின்னு சொல்ல, அதுக்கு வீரெல்லாம் ஒரு பதில் சொல்றான் பாருங்க. "உன்னோட தயவு எனக்கு எதுக்கு? ஜஸ்ட் உன்கூட செக்ஸ் வச்சுக்கணும்னு நான் நெனச்சேன். எப்படி நம்ம நார்மலா தூங்குறோம், சாப்பிடுறோம் அந்த மாதிரி. உன்ன பிடிச்சிருந்தது எனக்கு தோணுச்சு. அதனால நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம 2 பேரும் ஒண்ணும் லவ்வர்ஸ்லாம் இல்ல. ரொம்ப உரிமையெல்லாம் எடுத்துக்காத" அப்படின்னு ஒரு போடு போடுறான். இத கேட்க கேட்க அப்படியே கேள்வினோட கண்ணெல்லாம் அப்படியே கலங்குதா. "இது ஜஸ்ட் ஒன் நைட் ஸ்டாண்ட் மேன். ஓவரா நீ வந்து அத பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்காத" அப்படின்ட்டு வீர் சொல்லிட்டு கெளம்பிட்டான். அதுல போம்போது வேற, "நீ கண்ணாடிலாம் போடாத. லென்ஸ் வச்சுக்கோ. இன்னும் ரொம்ப அழகா இருப்ப" அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்படியே கட் பண்ணி இந்த கென்னுமே இந்த வருங்கால மாமனார் இருக்கா இல்லையா? அவர்கிட்ட பேச போறா. அவருமே கேட்குறாரு, "எப்படிப்பா நீ வெளிய வந்தன்னு?" கேட்க, "இல்ல எனக்கு எதிரா எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லையா, அதனால தான் என்ன வெளிய விட்டுட்டாங்க" அப்படின்னு சொல்ல, "சரி ஓகே. நீ எப்படியோ வெளிய வந்துட்ட. என்னதான் இருந்தாலும் அந்த விபிஜி குரூப்பு கிட்ட அந்த கான்ட்ராக்ட்ட மட்டும் வாங்காம நீ விட்டுடாத. அத நீ வாங்காம வந்தன்னா, உன்ன நான் மாப்பிள்ளையா ஏத்துக்க மாட்டேன். நம்ம 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டீல வந்து நான் கேன்சல் பண்ணிருவேன்" அப்படின்ட்டு இவரு மிரட்டி அனுப்புறாரு. அவர்கிட்ட பேசிட்டு வெளிய வர, அந்த கட்டிக்க போற பொண்ணு இருக்காளா, இவ பேரு லலின். அவங்க 2 பேருக்குள்ள எப்பயுமே ஆகாது போல இருக்கு. மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு 2 பேரும் சண்டைய தான் போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. "என்ன எங்க அப்பா கிட்ட மொக்க வாங்க வந்தியா?" அப்படின்ட்டு இவ கேட்க, அவனுமே, "இல்ல நம்மளோட மேரேஜ திரும்பவும் நடத்துறதுக்காக நான் இங்க வந்திருக்கேன்னு" சொல்ல, "நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு ஆனா உன்ன கட்டிப்ப நீ நெனைக்கிறியா?" அப்படின்ட்டு 2 பேரும் திரும்பவும் சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவ திட்டிட்டு போக, அப்படியே கேன்வியோட அவங்க அப்பாவும் கால் பண்ணி, "என்னடா உன் மாமனார் கிட்ட பேசிட்டியா? எந்த பிரச்சனையும் இல்லையே? அந்த பொண்ணுகிட்டயும் கொஞ்சம் நல்லா பேசுடா" அப்படின்னு சொல்ல,
இப்பதான் அவ கழுவி கழுவி ஊத்திட்டு போறா. இவகிட்ட வேற நல்லா பேசணுமா அப்படின்ட்டு என்னமோ அசிங்கமான ஒரு வார்த்தையில சொல்ல, "வாய மூடு. நீ அவர் வீட்ல தான் இருந்துட்டு இருக்க. இந்த வெட்டிங் எப்படியாவது நடந்தே ஆகணும். இல்லன்னா உன்ன தொலைச்சு கட்டிடுவேன்ட்டு" அந்த பக்கம் இருந்து அவங்க அப்பா திட்டுறாரு. அப்படியே மறக்காம அந்த வீர் பையன்கிட்ட அந்த கான்ட்ராக்ட் என்ன ஆச்சுன்னு சொல்லி அதையும் கேட்டு முடிச்சுடு. இல்லன்னா நம்மளோட மணி எல்லாம் வேஸ்ட் ஆயிடும் அப்படின்ட்டு வேற சொல்லி அனுப்புறாரா. அன்னைக்கு நைட்டே அந்த வீர் வந்தவனே இவனுமே பேசுறான். சரி, இப்ப இத்தன நாள் நீங்க இங்க இருந்தீங்களே, உங்களுக்கு எல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்குதா? இப்ப நீங்க அந்த கான்ட்ராக்ட்ட வந்து சைன் பண்றீங்களா? அப்படின்னு இவன் டைரக்ட்டா கேட்க, அதுக்கு வீரன் டைரக்ட்டா சொல்லிட்டான். இல்ல 2 பேர் கம்பெனியும் ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கிறதுல எனக்கு வந்து உடன்பாடு இல்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவனுமே நான் வந்து ஜெயிலுக்கு போனதுனால நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? என் மேல அது ஒண்ணும் தப்பே இல்ல. அது எதேர்ச்சையா நடந்துடுச்சு அப்படின்ட்டு இவனும் எடுத்து சொல்ல பார்க்க, நீங்க என்னதான் சொன்னாலும் எனக்கு வந்து இந்த கான்ட்ராக்ட்ல சைன் போடுறதுன்னு எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அப்படின்ட்டு வீருமே விடாவடியா சொல்லிட்டு, "இத்தன நாள் நான் இங்க இருந்தது என்ன நீங்க டேக் கேர் பண்ணிட்டீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷம். வேணும்னா ஃபியூச்சர்ல பார்க்கலாம். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன்." அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இந்த கேணிக்கெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த பக்கம் மாமனார் போட்டு அமுக்குறாரு, இந்த பக்கம் அவங்க அப்பா போட்டு அமுக்குறாரு. இவன் வேற இப்படி சொல்லிட்டு போனா, என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு மாரி தள்ளாடிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி கேள்வினுமே இவங்க 2 பேரும் ஒண்ணா இருந்தாங்க இல்லையா? அந்த நல்ல மூமெண்ட்லாம் இருக்கும் இல்லையா? அதையெல்லாம் நெனச்சு அவனுக்குள்ளேயே அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்க, அப்ப இந்த வீருமே வந்து, "நானுமே ஊருக்கு கெளம்பிட்டேன். உன்ன பார்த்து பேசிட்டு போலான்ட்டு" அவன் கேல்வினோட செயின் வந்து கார்ல விட்டுருப்பானா, அத குடுத்துட்டு, ஃபோன் நம்பர குடுத்துட்டு, "என்ன நீ மிஸ் பண்ண அப்டின்னா கால் பண்ணு" அப்டின்ட்டு சொல்லிட்டு அங்கேருந்து கெளம்பி போயிடுறான். அப்படியே கட் பண்ணி ப்ரெசன்ட் சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா இது நடந்தது 1 இயர்க்கு முன்னாடி இல்லையா? அப்படியே ப்ரெசன்ட் சொல்லி காட்டும்போது, கேல்வினும் வீரும் படுத்திருக்க மாரி காட்டுறாங்களா, இந்த வீர் தான் ஃபர்ஸ்ட்டு எந்திரிக்கிறான். எந்திரிக்கும்போது இவன் பக்கத்துல படுத்திருக்கான் அப்டின்ட்டு பார்க்க, போர்வைய விலக்கி பார்க்கும்போது அவனோட கால் வந்து செயின் போட்டு கட்டியிருக்குது. இது பண்ணது வந்து கெல்வின் தான் நெனைக்கிறேன். இவனுமே யோசிச்சுட்டு இருக்கான். இங்க என்ன நடக்குது அப்டின்ட்டு. இவங்க 2 பேரும் இருந்த ஜாலியான மூமெண்ட்லாம் அப்படியே நெனச்சு பார்க்குறான். இதோட இந்த எபிசோட முடிச்சுட்டானுங்க. இது ஸ்டார்ட்டிங்லயே கலவரமா ஆரம்பிச்சு, அதுவும் த்ரில்லிங்கா முடிச்சு விட்டுருக்கானுங்க. பார்ப்போம் அடுத்தடுத்த எபிசோட்ல எப்படி கொண்டு போறாங்க அப்படின்றது. வழக்கம் போல இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. தேங்க் யூ.